Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல 10 மணி நேரம் ஆனாலும் நல்ல மிருதுவாகவே இருக்கக்கூடிய விரிசல்லாம் இல்லாம ஒரு அருமையான கார பூரண கொழுக்கட்டை கூடவே எள்ளு பூரண கொழுக்கட்டை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல முக்கியமா நான் 2 டிப்ஸ் சொல்லிருக்கேன். அந்த 2 டிப்ஸை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. நிச்சயமா உங்க வீட்லயும் அந்த பூரண கொழுக்கட்டை விரிசல் இல்லாம ரொம்பவே சாஃப்ட்டா எவ்வளோ நேரம்னாலும் அப்படியே இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு பச்சரிசி மாவு 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு கடைகளில் கிடைக்கும்ல அதுதான் பயன்படுத்தியிருக்கேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு நீங்க வச்சிருந்தாலும் தாராளமாக அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. மைதா மாவு உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க அதற்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம்னாலும் அந்த கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டா இருக்கும். முக்கியமா விரிசலும் வராது. நீங்க கடைகள்ல மோமோஸ் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. மோமோஸை கவனிச்சு பாருங்க, பார்க்கறதுக்கு விரிசல் இல்லாம சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டா இருக்கும். அதனால தான் நம்ம இதுல அந்த மைதா மாவு சேர்க்கிறோம். மறுபடியும் சொல்றேன், நீங்க கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கப் மாவுக்கு 3 கப் தண்ணி தேவைப்படும். நான் முதல்ல 2 கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். முக்கியமா பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து தான் இப்போ மறுபடியும் 1 கப் போல தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ஸ்ட்ரெயிட்டாக சுடு தண்ணியில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கட்டிலாம் பிடிக்காம இருக்கும். இதை இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்க விட்டுருவோம். ஏன்னா மாவு நல்ல ஈரப்பதம் அடையும் போது விரிசல் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 2 டிப்பையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2 முறை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வேக வைக்க வேண்டியதான். வேகும்போது ரொம்ப வெந்துடக்கூடாது. அந்த கடலைப்பருப்பு முழுக்க வெந்திருக்கணும், அவ்வளோதான். அதே சமயத்தில் குழைய வெந்துடக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்கணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணீரை நல்லா வடிகட்டிங்க. இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. கூடவே காரத்துக்கு ஏற்றவாறு 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. வாயு பிடிக்கும் அப்படின்னா பெருங்காயப்பொடி சேர்த்துக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததான் எள்ளு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எள்ளு பூர்ண கொழுக்கட்டை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு நான் இன்னைக்கு 50 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பெள்ளு வெள்ளை எள்ளு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எள்ளில் அதுவும் குறிப்பாக கருப்பெல்லில் அழுக்கு மண்ணு தூசு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதை நான் ஒரு முறை மட்டும் அலசிக்க போகிறேன். அதனால தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ டீ ஃபில்டர் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டிட்டு அந்த எள்ளை நம்ம அலசி எடுத்துக்கணும். பெரிய ஃபில்டர் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த எள்ளு எல்லாமே அந்த தண்ணியோட ஓடி போயிடும். இதுதான் பெட்ரு. இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக வறுக்க ஆரம்பிங்க. அந்த ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு அந்த எள்ளு லைட்டாக இந்த மாதிரி வெடிப்பட்டு வரும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஆற வச்ச எள்ளை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக மட்டும்தான் அரைப்படணும். ரொம்ப நேரம் ஓட்டினீங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்ததான் இதே கப்பாலே 1 கப் எள்ளு எடுத்திருக்கேன். அதனால இதே கப்பாலே 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே அந்த எள்ளையும் சேர்த்துட்டு கூடவே நான் இன்னைக்கு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், கட்டி வெல்லம் இருக்குது அப்படின்னா, அதாவது மண்டை வெல்லம் இருக்குது அப்படின்னா அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அந்த தண்ணீரை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் தாராளமாக. ஆனால் தண்ணி குறைவான அளவுகளில் சேருங்க. வெல்லம் நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. தேவைப்பட்டால் இந்த இடத்துல நீங்கள் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். அது மாதிரி வறுத்த வேர்க்கடலையை ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா உடச்சக்கடலை இருக்குல்ல, பொட்டுக்கடலை, அது கூட சேர்த்துக்கலாம். எள்ளும் பொட்டுக்கடலையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு அந்த வெறும் எள்ளு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம மாவு கலந்து வச்சுருந்தோம்ல, இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இப்போ ரெடியாக இருக்குது. இதை இப்போ நம்ம ஒரு முறை இப்படி கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு
கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துல இந்த மாதிரி கூடி வர ஆரம்பிச்சிடும். நல்ல வெண்ணெய் போல் அழகாக திரண்டு வரும். நடுவில் எங்கேயுமே கட்டிப்படாது. இந்த மெத்தட் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. கொஞ்சம் கூட விரிசல் வராது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் மட்டும் ஆறட்டும். கை பொறுக்கிற சூட்டுக்கு வரட்டும். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இந்த மாதிரி நல்லா பால் போல் வரணும். இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு நல்ல ஒரு உருண்டை மாதிரி உருட்டிட்டு, நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக வாழை இலை பயன்படுத்திக்கலாம். இல்லைனா வந்து வீட்டில் எண்ணெய் கவர் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அழகாக ரவுண்டாக தட்டிட்டு பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அதே பட்டர் ஷீட்டோடைய அப்படியே நீங்கள் 2 பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே நம்ம அச்சிலையும் பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க அச்சில், இல்லைனா ஒட்டிக்கும். இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இல்லைனா கட்டை விரலை பயன்படுத்தி உள்ளே அழகாக ஹோல் மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி கூடவே நம்ம வச்சுருக்க பூரணம், நான் வந்து எள்ளு பூரணம் வைக்கிறேன். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கரெக்டாக சீல் பண்ணிக்கங்க அந்த ஓரத்தில். அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி 2மே பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். அது கூட நீங்கள் வீடியோ பாருங்கள். இப்போ இட்லி பாத்திரத்தில் எப்பவும் போல் தண்ணி வச்சுருக்கேன். அதை தூக்கி நிறுத்துறதுக்காக மேலே வந்து ஒரே ஒரு தட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே இதை நான் வைக்கிறேன். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஏற்கனவே மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இது இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு மேலே வேக விடாதீங்க. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட விரிசல் இல்லை. அதே சமயத்தில் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து அப்படியே எடுத்த உடனே எடுத்துடக்கூடாது. தட்டை எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுங்க. அவ்வளோதான். எவ்வளோ சுவையான கார பூர்ண கொழுக்கட்டை மற்றும் எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது. இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.